ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். ரீசெண்டாக பீட் எக்ஸ்பிலேருந்து அண்டர் 800க்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஸ்மார்ட் வாட்சில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்குது. என்ன ஸ்மார்ட் வாட்ச்னு கேட்குறீங்களா? அதான் பீட் எக்ஸ்பி மார்வ் எஸ் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் வாட்சை நான் வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பீட் எக்ஸ்பின்னு கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்மார்ட் வாட்சோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. மார்வ் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பாக்ஸோட பேக் சைட்லேயும் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறது உள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பீட் எக்ஸ்பி டேக் சார்ஜ் ஆஃப் யுவர் பாடின்னு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே எடுத்தோடனே ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பீட் எக்ஸ்பிலேருந்து. நெக்ஸ்ட் வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்வ் ஏஸ்க்கான பீட் எக்ஸ்பி ட்ராக் ஆப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ டெவலப் பண்ணுறதுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. கூப்பனும் கொடுத்துருக்காங்க. 500 ருபீஸ்க்கான கூப்பனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸில் இருக்கிறது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 1.85 இன்ச்சுக்கான அல்ட்ரா ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 500 நிட்ஸ்க்கான பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு பெரிய டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 7 டேஸ்க்கான பேட்டரி பேக்கப் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 5 டேஸ் கிட்ட பேட்டரி பேக்கப் வந்துச்சு. கண்டினியூஸாக கால் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா 2 to 3 டேஸ் தான் பேட்டரி பேக்கப் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தோம். நியர்லி 2 டேஸ் தான் வருது. ஸோ பேட்டரி பேக்கப் பொறுத்தவரை இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நார்மலாக கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் சூப்பராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. ஈஸி பேர் அப்படிங்கிற புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் வாட்சில் ப்ளூடூத் ஆன் பண்ண உடனே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நம்மளோட மொபைல் ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காகவே பேர் ஆயிருது. பேரிங் பொறுத்தவரை ஓரளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் சென்சார்ஸ்னு பார்க்கும்போது ஹார்ட் ரேட் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. SpO2 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளட் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறான சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெஸ் லெவல் கண்டுபிடிக்கிறான சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸை பொறுத்தவரை ஓரளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டு மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவே இருக்கு. அண்ட் தென் ஃபோனோட கனெக்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஹெல்த் மானிட்டரிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க. கலோரிஸ் எவ்வளோ பர்ன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வாக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நம்மளால பார்த்துக்க முடியும். ஸ்லீப் மானிட்டரும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மோடு இன்பில்டாவே கொடுத்துருக்காங்க. ரன்னிங், கிளைம்பிங், சைக்கிளிங், ஜாக்கிங் இது மாதிரி 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளால கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். ஸ்போர்ட்ஸ் மோட்ஸை பொறுத்தவரை ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் ப்ளூடூத் காலிங் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய கால் அட்டன் பண்ணிக்க முடியும். நம்மளால கால் டயல் பண்ணிக்கவும் முடியும். கான்டாக்ட் லிஸ்ட்டை நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கவும் முடியும். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. லைட்டாக குறைன்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சில காமனான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. வெதர் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் வாட்ச் கொடுத்துருக்காங்க. கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. காலண்டர் கொடுத்துருக்காங்க. பிரீத்திங் எக்ஸசைஸ்க்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அலாரம் கொடுத்துருக்காங்க. டூ நாட் டிஸ்டர்ப் மோடு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு சில காமனான ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் வாட்சில் இன்பில்ட்டாகவே இருக்கு. நெக்ஸ்ட் கேமும் கொடுத்துருக்காங்க. அதாவது சிங்கிள் கேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் பார்த்துக்க முடியும் நம்மளால. ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் மை ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஃபோன் எங்கேயாச்சும் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து ரிங் கொடுத்தோம் அப்படின்னா ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக ரிங் ஆகுது. ஃபோன் எங்கே இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். நெக்ஸ்ட் வாய்ஸ் செஷன் கூகுள் அண்ட் சிரி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட் அண்டர் 800க்குள்ளேயே ஆப் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பீட் எக்ஸ்பிலேருந்து பீட் எக்ஸ்பி ஆப் டெவலப் பண்ணிட்டு பீட் எக்ஸ்பி ஆப்ல மூலியமா நம்மளால எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஆப் சப்போர்ட் கொடுத்தது ஓரளவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வாட்சோட ஃபேஸஸ்ன்னு பார்க்கும்போது 200+க்கான ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இன்பில்ட்டாவே நிறைய ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளால கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். ஸோ வாட்ச் ஃபேஸஸ் பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இவ்வளோ வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்கிறது ஓரளவுக்கு சூப்பர் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரைக்கும் சாங் பிளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான சவுண்ட் தான் கேட்குது. ரொம்ப ஹை சவுண்ட்லாம் கேட்கல. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எவ்வளோ தரமாக சவுண்ட் விழுக முடியுமோ அவ்வளோ தரமாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ்னு பார்க்கும்போது மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்மளால கேமரா கண்ட்ரோல் நம்மளால பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ராப்புன்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் அண்ட் சிலிக்கான்
மிக்ஸ் பண்ண ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சார்ஜ் போடுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி ஒரு சில சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் மெனுவை. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வாட்சோட ஃபேஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது க்ரோனை திரும்பும்போது. ஸோ இதே மாதிரி வந்து நம்மளால் ரோல் பண்ணிக்கவும் முடியும். ஸோ மெனுவை வந்து ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீட் எக்ஸ்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ப்ராப்ளமுமே இல்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயே பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னா இதுவரை நான் ட்ரை பண்ண எந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயும் கொடுக்காத ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னா நம்மளால் ஸ்மார்ட் வாட்சுக்கு பாஸ்வேர்டும் செட் பண்ணிக்க முடியும். அதுவும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்தது ஒன் ஆஃப் த டாப் நாச்சுன்னு சொல்லலாம். ஸோ இன்னும் நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆப் மூலியமாக நம்ம பண்ணும்போது இன்னும் நிறைய கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்மார்ட் வாட்ச்லேயே வந்து இன்பில்ட்டாக நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 அவுட் ஆஃப் 5. ஸோ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ட்ரை பண்ணலான் இருக்கீங்க, அதுவும் லோ பட்ஜெட்டில் ட்ரை பண்ணலான் இருக்கீங்க, அதுவும் எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் எனக்கு வேணும், லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் பீட் எக்ஸ்பி மார்வ் ஏஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அண்டர் 800க்கு எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. உங்களுக்கு காலிங் வேணுமா இருக்குது, மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுமா இருக்குது, எல்லா விதமான நீங்கள் A to Z ஹெல்த் மானிட்டரிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அண்டர் 800க்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ட்ரை பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நான் சஜஸ்ட் பண்ணுறேன், ஓப்பனாகவே சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்சை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் பற்றின உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.